அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை போற்றுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமி இருக்கின்றோம். மாஷா அல்லா, தாக்குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அல்லாம தொடர்ச்சியா பல வசனங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அல்லாஹ் எதனை நமக்கு கற்றுத்தர நாடுகிறாரோ அதனை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயத்துல நம்ம தொடர்ச்சியா பல வசனங்களை பார்த்துட்டு வரோம். அதுல நம்ம இன்னைக்கு சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். போன வாரம் நம்ம என்ன பத்தி பேசணும்? சுவர்கள், அதாவது அல் ஹுஜராத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்துல 2 வசனம் பார்த்திருக்கிறோம். சுவர்கள் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகத்து வரணும்? ஒற்றுமை பத்தி ஞாபகத்து வரும்னு சொல்லி பேசியிருந்தோம். சுவர்கள்னா ஒரு சோற்றின் செங்கற்களை போல நாம் இருக்க வேண்டும் சொல்லி அவங்க சொல்றாரு. அதே மாதிரி சூரை பத்தி இன்னொரு வசனம் கூட என்ன வரும்? இந்த அத்தியாயத்திலே வருது. சூருக்கு வெளியே இருந்து கூப்பிடக்கூடிய ஒரு உதாரணம் அல்லாஹ் சொல்லுவாரு. அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல நம்ம 2 வசனம் பார்த்துக்கிறோம். அதுல நம்ம கற்றுக்கொண்ட விஷயம், நம்ம நம்முடைய பண்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு, ஒரு தூதர் வாழக்கூடிய காலத்துல தூதருடைய குரலுக்கு மேல நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறத வாழும் காலத்துல உள்ள கட்டளை எல்லாம் சொன்னாங்கிறத பார்த்தோம். பொதுவான எந்த காலத்திலயுமே நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம நம்முடைய குரல்களை தாழ்த்தி பணிவா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்றோம். அதனுடைய தொடர்ச்சியா 3வது வசனத்திலையும் அதே மாதிரி பண்புகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசனமா தான் இருக்குது. நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நிச்சயமாக கடவுளுடைய தூதரிடத்தில் தன்னுடைய குரல்களை தாழ்த்திக் கொள்வதனுடைய இதயங்கள் தான் நன்னெறி உடையதாக இருப்பதற்காக கடவுளால் தயார் செய்யப்படுகின்றன. அவர்கள் மன்னிப்பிற்கும் மகத்தானதொரு பிரதிபலனுக்கும் தகுதி பெற்று விட்டனர் சொல்லி ஒரு நீளமான வசனம். நம்ம அதுல உள்ள விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹ் எப்படி சொல்றாரு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவருடைய குரல்களை தாழ்த்திக் கொள்ளக்கூடிய அப்படின்னு சொன்னார். முதல்ல சொல்லும் போது நபியின் குரலுக்குன்னு சொல்லி சொன்னார். இந்த வித்தியாசம் இங்கேயே இருக்குது பாருங்க. முதல்ல நபிங்கிறது வாழ்ந்த காலத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இங்க அதே தூதர்கிட்ட அதே விஷயத்தான் சொல்றாரு. குரலை பத்தி தான் சொல்றாரு, தாழ்த்தன்னு சொல்றாரு. இங்க ஆனா வசனம் என்ன மாறுது. அங்க தூதர் நபின்னு சொன்ன அந்த 2ல சொன்ன விஷயம் இங்க 3ல தூதரிடத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றாரு. நிச்சயமா கடவுளுடைய தூதரிடத்தில் குரல்களை தாழ்த்திக் கொள்பவருடைய இதயங்கள் தான், அல்லாஹ் தான் நமக்கு எல்லாமே செய்யறாரு. நம்முடைய இதயங்கள் மிருதுவா இருக்கிறதோ, இரக்க குணமோ, பணிவோ, எப்படி நாம நம்முடைய இதயத்தை பாக்குறோமோ அது கடவுள் நமக்கு செஞ்ச அருளா இருக்கே தவிர நாமளே அதை அடைஞ்சிட்டோம், நம்ம உண்டாக்கிட்டோம்னு சொல்ல முடியாது. பொறுமையை பத்தி அல்லாஹ் சொல்றாரு. கடவுள் நாடியவரை தவிர யாரும் பொறுமை இருக்க முடியாதுன்னு சொல்ற. பொறுமையா இருக்கணுங்கிறது கட்டளையா இருக்குது. நம்ம கேட்டுதான் தரணும். அதை நான் பொறுமையா இருப்பேன் முடிவு எடுத்துட்டா அப்படியே நம்ம ஆயிடுவோமா அப்படின்னா அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும். செஞ்சாதான் அதை அடைய முடியும். அதுதான் இங்க அல்லாஹ் சொல்ல முடியும். இதயங்களை அல்லாஹ் தயார் பண்றேன்னு சொல்றாரு. அந்த இதயங்களை தான் எப்படி செய்யணும்னு சொல்றாரு? நன்னுடைய இதயங்களாக சொல்றாருல்ல. நன்னுடைய இதயங்கள் இருப்பதற்கு கடவுளால் தயார் செய்யப்படுகிறது அப்படிங்கிறார். அப்போ எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஒரு வார்த்தையில நம்ம புரிஞ்சுக்கணும். தூதருடைய குரலுக்கு மேலாக இல்லாம தாழ்த்தி கொள்ளக்கூடியவர்களை, அவருடைய இதயங்களை நன்னினுடைய இதயமாக அல்லாஹ் என்ன செய்யறாரு? செய்யறேன்னு சொல்றாரு. தாழ்த்தி கொள்ளக்கூடிய இதயங்கள் தான், அந்த இதயம் மட்டும்தான் என்னவா இருக்குது? நன்மையுடையதாக இருப்பதற்காக கடவுளால் தயார் செய்யப்படுகின்றது அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய இதயங்கள் அதாவது மிருதுவா, சாப்பிட்டா ஒரு நன்மையுடைய உள்ள குணமா, நற்குணமுடைய ஒண்ணா இருக்கணும்னா அது அல்லாஹ்வால செய்யப்படக்கூடிய ஒண்ணா இருக்குது. அதுக்கு என்ன அல்லாஹ் ஒரு சொல்றாருன்னா, தூதரிடத்துல நம்முடைய குரல்களை தாழ்த்தி கொள்ளணும் அப்படிங்கிறார். அப்ப வாழக்கூடிய காலத்துல தாழ்த்தி கொள்ளணும்.
மற்ற நாள்ல தூருடைய கருத்துக்களுக்கு, தூருடைய வார்த்தைகளுக்கு, அல்ல அந்த குரான் மூலமா சொன்ன அந்த விஷயங்களுக்கு என்ன செய்யணும்? நாம வந்து அப்படி நடக்கக்கூடிய இதயங்களுக்கு தான் அல்ல என்ன செய்யாரு? அல்லாவால் அது செய்யப்படுது. நன்னது என்னும் இதயமா அதை மாற்றப்படுது, செய்யப்படுதுங்கிறாரு. இப்ப எல்லா சக்தியும் கடவுளுக்கு தான் இருக்குது. நம்முடைய இதயம் நம்முடைய கண்ட்ரோல்ல இல்ல. நம்முடைய இதயம் நம்ம சொல்ற மாதிரிலாம் கேட்கறதுக்கு இல்ல. நம்முடைய அகந்தைகள் தான் தூண்டிக்கிட்டு இருக்குது. ஆனா கடவுள்னால தான் என்ன செய்யப்படுது? சீர் செய்யப்படுது, சரி செய்யப்படுது, மிருதுவாக்கப்படுது. நல்ல ஒரு பணிவு, குணம், இறக்கம் எல்லாம் இருக்குதுன்னா அல்லாஹ் வழங்கிய ஒண்ணா இருக்குது. அது இப்ராஹிம் நபிக்கு சொல்லும்போது சொல்லுவாரு, அவரை இறக்கமுடையவராக நாம் படைத்தோம்னு சொல்வார். இறக்க குணம்ங்கிறது அவருக்குன்னு உள்ளது இல்ல. கடவுள் அவரை அவ்வாறு ஆக்கி வைத்திருந்தாரு சொல்றாரு. எல்லா சக்தியுமே அல்லாஹ் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதே நம்ம இதயமா இருந்தாலும் கடவுள் தான் நமக்கு அதை மிருதுவாக்கி வைக்கணும். அதுக்கு அல்லாஹ் ஒரு சூட்சுமத்தை இங்க சொல்றாரு. தூதருக்கு நாம கீழ்ப்படிந்து இருந்தா அதுக்கு நம்ம தயார் செய்வோம் சொல்லி சொல்றாரு இந்த வசனத்துல. அடுத்து அவர்கள் மன்னிப்பிற்கும் மகத்தானது ஒரு பிரதிபலனுக்கும் தகுதி பெற்று விட்டனர் அப்படி சொல்லி முடிக்கிறார். இந்த மாதிரி நபர்கள் அதான் ஏற்கனவே 2 வசனம் படிச்சோம். அது எப்படி அந்த வரலாறுலாம் இருக்குதுன்னா, தூதர் மத்தியில வந்து நம்ம பண்பா பணிவா எப்பவுமே நமக்கு ஒரே டக்குன்னு கத்துக்கொள்ள மாட்டோம். முதல்ல ஒரு தவறான ஒரு விஷயம் இருப்போம், அப்புறம் போக போக கத்துக்கொள்வோம். ஒரு விஷயத்த சத்தமா பேசும்போது அந்த எதிராளி வந்து நம்மள ஒரு மாதிரியா பார்த்தா டக்குன்னு நம்மளோட குரல் அந்த இடத்துல என்ன ஆகும்? குறைஞ்சிரும். அப்ப நாம இங்க தப்பா நடந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல. அப்புறம் மெதுவா பேசணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பழங்காலத்து இருந்திருக்குது. அதான் காட்டு அரபி, நாட்டு அரபின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி அரபிகள் ஒரு நகரத்துக்கு வந்தாங்கன்னு சொன்ன அன்னைக்கு அவங்க எல்லாம் அந்த மாதிரி சத்தமா பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இப்பவும் நம்ம பார்க்கதான் நம்மள்கிட்ட இருக்குது சத்தமா பேசக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம். மெதுவாவோ பணிவாவோ பேசலாம் ரொம்ப நம்ம விரும்பினா கூட நம்முடைய இயல்பு என்ன வெளிப்படுதுன்னா சத்தமா பேசுறது, கோவப்படுறது, நம்ம ஒரு வார்த்தையை சொன்னா மத்தவங்க கஷ்டப்பட நினைக்கிறதே இல்லை. ஏன்னா நம்முடைய இயல்பே அதுவா தான் இருக்குது. அது மாதிரி நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி பண்பு கொண்டவங்க அந்த பழங்காலம் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் அல்ல அந்த விஷயத்தை சொல்றாரு. எப்படி நம்ம வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறாரு. நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. பணிவா இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறாரு. நவீன் முன்னால மட்டும் இல்ல, நம்ம பெரியவங்க முன்னால, பெற்றோர் முன்னால, ஒரு ஆசிரியரா இருக்கட்டும், அறிஞரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க முன்னால பணிவா இருக்கணுங்கிறது தான் நம்ம சென்ற வாரங்கள்ல கற்றுக்கொண்ட விஷயம் இருக்குது. அதுதான் இங்கே அந்த வார்த்தையை மாற்றி அல்லாஹ் வந்து நபிங்கிற வார்த்தையை எடுத்து தூதர்கிற வார்த்தையை சொல்றாரு. அப்ப இது வந்து எல்லா தூதருக்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது. அது நபிக்கு மட்டும் இல்லாம அவர்கிட்ட மட்டும் தான் செய்யணுமானா அப்படி இல்ல. நபிக்கு நாம என்ன செய்யறோமோ அதான் மட்டும் அப்ளை பண்ணணும். நம்மளோட பெரியவங்களோட குரலை தாழ்த்தி பேசணும், கடுமையா பேசக்கூடாது, பணிவா பேசணும், மெதுவா பேசணும், பொறுமையா இருக்கணும். அதை சமகாலம் சொல்றதா இருந்தாலும் எப்படி நம்ம ஒரு மெசேஜ் கொடுப்போம், ரிப்ளை ஆகணும், திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்போம். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, ஒரு வீட்டுக்கு போறோம், பெல் அடிக்கிறோம், திரும்ப திரும்ப நம்ம டிஸ்டர்ப் பண்றோம். இது மாதிரிலாம் செய்யாம நாம இந்த விஷயங்கள் இந்த குரான் இதை கற்றுக்கொள்றோம். இந்த விஷயங்களை பொறுமையா இருப்பதற்கு கற்றுக்கொள்றோம். நம்ம அப்ப இந்த இடத்துல வந்து எல்லாம் சொல்லும் போது இந்த மாதிரியான தூதருக்கு எட்டுப்படக்கூடிய ஒரு இதயங்களை தான் அல்ல அடிச்சு நன்மையுடைய ஆக்குறாரு. அதுக்கப்புறம் சொல்றது அவர் மன்னிப்பிற்கும் மகத்தானது சொன்னார் இல்லையா, தகுதி பெற்று விட்டன. இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய உடனே அல்ல அனுச்சியலைங்க கண்டிக்கு, அது தவறு செஞ்ச உடனே தண்டனை மாதிரி சொல்லல. இந்த மாதிரி இயல்பு நம்ம எல்லாம் அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அறிவுரை தான் சொல்றாங்க. நீங்க அப்படி இருந்தாலும் அல்ல அனுச்சியாரு மன்னிக்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு. நாம அதான் தொடர்ந்து சொன்னல, எப்பவுமே நாம நல்லவன் சொல்லவே முடியாது. ஒரு கெட்டவனா இருந்து கொஞ்சமா பண்பட்டு தான் நல்லவனா மாறணும், கற்றுக்கொள்றோம். அதுல இந்த விஷயமும் அது மாதிரிதான். வழி கேட்கக்கூடியவன் அங்க எப்படி நடப்போம், ஒரு நம்முடைய இயல்பா நம்ம குரலே ஒரு என்னவா இருக்கும், கடுமையா இருக்கும், மிரட்டல் துணியா இருக்கும். ஒரு பொருள் கடைக்கு போறோம், விலை கேட்கறோம், விரல் கேட்கும் போது அவன் மிரளுவான். என்ன அப்பதான் நமக்கே புரியும் நம்ம கேட்ட துணி சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்முடைய பேச்சு மிரட்டலா இருக்குது. மிரட்டல் இயல்பா இருக்குது. அது நம்முடைய விருப்பமோ ஆசையோ இன்டென்ஷனோ கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பழகி இருக்கிறோம். அது மாதிரியான தான் பழங்காலத்திலயும் அந்த அரபிகளை இருந்திருக்கிறாங்க. அப்படி அவங்க கத்தி பேசக்கூடிய விஷயத்தை அல்ல கண்டிச்சு என்ன செய்யறாரு, இப்படி செய்யுங்க அப்படிங்கிற பண்பை கத்துக் கொடுக்குறாரு. அந்த தவறான பண்பை இருக்கிறதுனால அல்ல தண்டிக்கலாங்க, கற்றுக் கொடுக்குறாரு. இதுவும் இல்லாம என்ன செய்யாரு, அவங்களை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பிற்கும் மகத்தானது ஒரு பிரதிபலனுக்கும் தகுதி பெற்று விட்ட விஷயம் சொல்றாரு. இங்க யாருக்கு சொல்றாரு, நண்பனுடைய இருதயங்களாக இருப்பதற்கு கடவுளால் தயார் செய்யப்படுகிறது. அப்படி யாருடைய இதயம் தயார் செய்யப்பட்டு விட்டதோ அவங்கள பொறுத்த வரைக்கும் மன்னிப்பிற்கும் மகத்தானது ஒரு பிரதிபலனுக்கும் தகுதி பெற்று விட்டனர் அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய இதயங்கள் அல்ல என்ன செய்யணும், கேரண்டி அந்த விஷயத்த நன்மையாக மாற்றுவதற்கு நமக்கு அல்ல விருப்பப்படணும், ஆசைப்படணும், கோரிக்கை வைக்கணும், பிரார்த்தனை செய்யணும். ஏன்னா நம்ம வந்து இயல்பா நமக்கு சாதாரணமா இயற்கை குணம் ஒண்ணு இருக்கும். ஒரு ஆனா ஒரு அநீதியா நடந்துச்சுன்னா ரோட்ல பார்த்து நம்ம வந்து உச்சி கொட்டிக்கிடுவோம், என்னடா இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு தனி மனிதனை போட்டு மொத்தம் அடிக்கிறதையோ
அல்லது ஒரு விலங்குகளை போட்டு அடிக்கிறதையோ, ஒரு 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 தர்மம் கேட்கக்கூடிய ஒருத்தனை வந்து ரொம்ப அநாகரிகம் நடந்து கொள்றதையோ புது வெளியில பார்க்கத்தானே செய்யறோம். பார்க்கும்போது நம்ம வந்து என்ன செய்யறோம், அதுக்கு ஆதரவு அளிக்கிறோமா, சப்போர்ட் பண்றோமா, அதை பார்த்து கடந்து வந்துடுறோமா அப்படின்னா நாம கொஞ்சம் அதுல மனசு இறங்கி இருக்கிறோம். ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்குது. அதை கடந்து போகாம நம்ம கொஞ்சம் அதை மனசளவுலையாவது என்னடா இப்படி செய்யறாங்கிற மாதிரி இருக்கிறோம். சோ நம்முடைய இதயங்களை பொறுத்த வரைக்கும் பண்பட்ட இதயங்கள் அல்ல ஆக்கி வச்சிருக்காரு. அப்படி இப்படியே தொடர்ச்சி ஆக்கி வைக்கணுங்கிறதா நம்முடைய கோரிக்கையா இருக்குதே தவிர அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதுல ஹார்ட்னஸா மாறிடக்கூடாது. இருதயங்கள் அந்த மிருகம் விட்டு கடுமை ஆயிடக்கூடாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாரு, வேதங்களுடைய தொடர்பு இல்லாதவங்கள, வேதம் பெற்றவங்க தொடர்பு இல்லாம இருந்தாங்கன்னா அந்த இதயம் கடுமையாடுங்கிறதையும் சொல்றாரு. அதே ஒரு வசந்த பாக்குறோம். நம்ம அந்த இதயங்கள் கடுமையாக மிருதுவா இருக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியா வேதத்தோட கனெக்டிங் இருக்கணும், அதனுடைய தொடர்பு இருக்கணும், பசங்களை பார்த்துட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம பேசுற இந்த விஷயம் இதை படிக்கும் போது பேசுறோம். ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு நல்லா கற்றுக் கொடுப்போம். அதை தொடர்ந்து இருந்துட்டு இருப்போம். ஒரு பல விஷயம் நம்ம கற்றுக்கொண்டு செய்யனாலும் கூட என்ன பாக்குறோமோ அதை நம்ம அமல்படுத்தக்கூடியவங்களா இருப்போம். அதை பரிசீலனை பண்ணுவோம். நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கிறோமா அப்படி பார்ப்போம். நம்ம சரியில்லைன்னா கொஞ்சம் திருந்துவதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். ஒரு நீயத்தாவது வைப்போம். நம்ம பேசுறது சரியில்லை, நடைமுறை சரியில்லை, நம்முடைய பாவனை சரியில்லை, நம்ம கணிச்சியும் அந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். நம்ம இருக்கக்கூடாது ஒரு முடிவு எடுக்கணும் தெரியுமா, அது ஒரு நன்மையின் வரவா இருக்கு. இது எப்போ வரும், நமக்கு இந்த கனெக்டிங் இருந்தா தான் வரும். வேதத்தை பார்த்துக்கிட்டு தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டு இருந்தா தான் இது வரைக்குமே தவிர வேதத்தை கை விட்டுட்டோம்னா அந்த நம்முடைய இதயங்கள் எதுவாயிடும், கடுமையாயிடும் அப்படிங்கிறது குரான்ல கற்றுக்கணும். அப்ப நம்முடைய இதயங்களை நன்மையுடைய இருப்பதற்கு அல்லாஹ் தயார் செய்யறாருன்னா அதை தயார் செய்வதற்கு நாம தொடர்ச்சியா இருக்கணுங்கிறது இங்க கற்றுக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பிற்கும் மகத்தான ஒரு பிரதிபலிக்கும் தகுதி பெற்று விட்டனர். அந்த மன்னிப்புங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம எல்லாருமே பாதிகள் தான், யாருமே நம்ம வந்து யோக்கியம் சொல்லவே முடியாது. ஆனா அல்லாஹ் மன்னிச்சா நம்ம வந்து அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்துல நுழையிறோம். சொல்லக்கூடிய மகத்தான பிரதிபலங்கிறார். சொர்க்கத்தை பத்தி வர்ணனை எவ்வளவு குரான் இருக்குது. அது நம்ம இந்த உலகத்திலே சின்ன சின்ன விஷயங்களை ஆசைப்படுறோம். ஆனா இதையெல்லாம் கடந்த ஒரு விஷயமா இருக்குது. நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒண்ணா இருக்குது. கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனை இருக்குது. சொர்க்க வர்ணனை சாம்பிள் அங்க சொல்றாரு. ஆனா அதுதானா, அது இல்லை, அதையும் தாண்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அதை கற்பனையிலே பார்க்க முடியாதுன்னா நம்ம அந்த சாம்பிளே எவ்வளவு பிரமாதமா இருக்குது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இன்பங்கள், அந்த உணவுகள், அந்த குடிப்புகள், பழங்கள், தோட்டங்கள், நிழல்கள், வாயு மாறுகள், அப்படி எவ்வளவு விஷயம் எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் நம்ம நினைக்கும் போது எவ்வளவு நமக்கு சந்தோஷமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் தாண்டி கற்பனையிலே பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அதெல்லாம் நேர்ல பார்த்தா நம்ம இன்னும் எப்படி இருப்போம். அந்த மாதிரியான ஒரு பெருவாழ்வு இருக்கிறதையும் அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரதிபலனுக்கு தகுதி பெற்று விட்டனர் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நமக்கு சொல்றாரு. அந்த மாதிரி நம்மள அல்ல அந்த தகுதிக்கு ஆக்கி வைக்கிறதுக்கு நமக்கு அல்லாட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். தொடர்ச்சியா அடுத்த வசனம் 4. அது விலை விஷயத்தான ரஜி, சோர்களுக்கு வெளியே இருந்து கொண்டு உண்மை அழைப்புகளை பொறுத்தவரை அவர்களில் அதிகமானோர் புரிந்து கொள்வதில்லை அப்படிங்கிறார். இந்த பண்பு, அதாவது வெளியில கதவு பூட்டி இருக்குது, வெளியே நின்று கத்துறது வச்சுங்களேன், கூப்பிடறாங்க நம்மள. அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது. இப்போ டெக்னாலஜி நம்ம ஒரு போன் பண்ணி கூப்பிடலாம், ஒரு சின்ன ஒரு ரிங் பெல் கொடுத்து கூப்பிடலாம், இல்ல காத்து இருக்கணும், அந்த மாதிரி காரியங்கள் செய்யணும். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா அந்த வெளிவாசிகள் நவீன காலத்துல அந்த நாகரிகம் தெரியாத மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி சோறுக்கு வெளியில இருந்து கூப்பிடுறாங்க. கூப்பிடுறதுன்னா கத்தி கூப்பிடுறாங்க. அங்க சொல்றாரு, அவர்களுக்கு சோர்களுக்கு வெளியே இருந்து கொண்டு உண்மை அழைப்புகளை பொறுத்தவரை இந்த மாதிரி அழைக்கக்கூடிய மக்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்றாரு. சோருக்கு வெளியே இருந்துட்டு முகமதே அப்படின்னு கூப்பிடுற மாதிரி சாதாரணமா நம்ம ஒரு ஆளினுடைய தரத்தை வச்சுதான் நம்ம பேசுறோம். ஒரு ஆளு என்ன மாதிரியான நபர் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு சமூக பிரமுகரா இருக்கிறாரு, இல்ல பல மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய இருக்கிறாரு, சமுதாயத்துல அந்தஸ்து உடையவரா இருக்கிறாரு, நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சு அது தன்ன மாதிரி பௌரியமா பேசுவோமா இல்லையா? இது மாதிரியா நாகரிகம் இல்லாத மக்களா இருக்கிறாங்க. அவங்க பூரா இருந்து இருக்கக்கூடிய ஒருத்தட்ட எப்படி பேசுறாங்கன்னா சோருக்கு வெளியில இருந்து கதவை தட்டி கூப்பிடுறது, சத்தம் போட்டு கூப்பிடுறது. நம்மளே இப்போ ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு ஏதோ வியாபாரம் நமக்கு தெரியல, அங்க இருந்துகிட்டு அவர் நம்மள வந்து கத்தி கூப்பிட்டா, ஒரு பஜாரு பல மக்கள் நிக்கக்கூடிய அளவு இருக்குது, இந்த இடத்துல வந்துகிட்டு கடுமையா பாய் பாய் அப்படின்னா நம்ம எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்? அதுக்கு இல்லாத ஒருத்தன் நம்மள அப்படி கூட்டு நம்ம எப்படி அதை அவமரியாதையா பாக்குறோமா இல்லையா? அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல அப்படி செய்யக்கூடாதுங்கிறத அங்க கற்றுக்கொண்டோம். அந்த இடத்துல முடிஞ்சா வச்சு கூப்பிடணும், இல்லைன்னா வேற மாதிரி டீல் பண்ணிக்கணும், போன் பேசிக்கணும். அதை விட்டு எரிச்சு கூடாது, போற வாரம் அது மாதிரி கத்தி கூப்பிடக்கூடாதுங்கிறத நம்ம பண்பு. அதெல்லாம் நம்ம கத்தி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதுக்கு அவன் கத்தும் போது நம்ம கண்டுக்காம காதல் ஒண்ணு நம்மளுக்கு
அது நம்ம அவமரியாதை நினைக்கிறோம்ல, அதை நம்ம என்ன செய்வோம், என்னப்பான்னு கேட்க மாட்டான். ஏன்னா நமக்கு அறிமுகமா தெரிஞ்ச மாதிரி கூட தெரியல. அவன் எப்போ நம்ம டீல் பண்ணியிருப்பான், அவனுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். ஆனா அது மாதிரி சத்தமா கூப்பிடும் பொழுது நம்ம விரும்ப மாட்டேங்கிறாரு. என்ன செய்வோம், அதை அமைதியா கடந்துப்போம், அந்த இடத்த சைலண்டா போயிடுவான். அதுக்கப்புறம் பொறுமையா வந்துட்டு இந்த மாதிரி நடக்காத கற்றுக் கொடுப்போம் அந்த விஷயத்த. இதுதான் அங்க நடந்ததுன்னு சொல்ற அல்லா சொல்றாருங்க. சோருக்கு வெளியே இருந்து அழைப்பதை பொறுத்தவரை, சோத்துக்கு வெளியே இருந்து அப்படி மெதுவா பேசினா கேட்குமா, கேட்காது இல்ல. அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கும், கத்தி பேச வேண்டியதா இருக்கும். அப்புறம் தூதரை வச்சு ஒரு யாரையோ ஒருத்தரவு கத்தி கூப்பிட்டா நம்ம அதை என்ன நினைப்போம்மா, நம்ம வீடு இருக்குது, பிளாட்டு அபார்ட்மெண்ட் பல குடியிருப்பு இருக்குது, ஒருத்தர் வாராரு, நம்ம பேர் அவருக்கு தெரியும், ரெண்டு தட்டுறாரு, கத்தி கூப்பிட்டா எல்லாம் நினைச்சுவான், எல்லா பிளாட்டுக்கும் வந்து பார்ப்பாங்க. அது ஒரு அநாகரிகமான செயலுக்கு தெரியுதா, கத்தி பேசுறது, அதை நம்ம உணரணும். இதுதான் அங்க நடந்திருக்கும் நல்லா சொல்றாருங்க. அப்போ இது மாதிரி நடக்கிறது நம்ம விரும்புவோமா, அப்படி பேரை சொல்லியோ ஏதோ ஒண்ணு சொல்லியோ கத்தி கூப்பிட்டா விரும்புவோமான விரும்ப மாட்டோம். அப்ப இதெல்லாம் நம்ம அல்லா நமக்கு கற்றுத்தரக்கூடிய பண்பா இருக்குது. அந்த காலத்துல நடந்த மக்களுக்கு மட்டும் இல்ல, நடந்தது எல்லாம் கண்டிச்சு இங்க சொல்றாரு, அப்படி செய்யுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்றாரு. அந்த மாதிரி கத்தக்கூடிய பொறுத்த வரைக்கும் அதிகமான புரிந்து கொள்ளுதுங்கிறார். ஒரு பொதுவான அறிவு இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அவங்க புரிந்து கொள்ளல, அதான் அப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றாரு. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு அதை தாண்டி வந்துட்டோம், கடந்து வந்துட்டோம், நாகரிகமான உலகத்துல வாழ்றோம். என்ன செஞ்சா மத்தவன் மதிப்பான் பாக்குறோம்ல. நம்ம ரோட்ல சாலையில வாரோம், பெருமணிக்கு வாரோம்னா வித்தவுட்ல ஒரு சட்டை இல்லாம வருவோமா, படி இல்லாம வருவோமானா வரமாட்டான். அதுக்கு அது மாதிரிதான் போட்டு, அது அதான நாகரிகம். அது மாதிரி ஒண்ணு நம்ம கத்து வச்சிருக்கிறோமா இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயத்துலதான் இதை சுத்தமா பேசுறது அப்படிங்கறத அல்ல நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. பொருள்களை தாழ்த்தி பேசணும், உயர்த்தி பேசணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் பாக்குறோம், பொது இடங்களும் சரி, நாடகங்கள்லயும் சரி, ரீல்ஸ்லயும் சரி, ஒரு பெற்றோரா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும், ஒரு வழியில இருந்தாலும், ஒரு வண்டியை தவறா ஓட்டி இடிச்சுட்டான் அப்படின்னா ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வரும்போது அது பெரிய ஆளு சின்ன பையனே கேக்குறான், என்ன என்ன அப்படிமா. நிறைய நீங்க பாத்துருப்பீங்க, நம்மளும் பார்க்கத்தான் செய்யறாங்க அதை. அப்படி என்னன்னு கேட்டாங்கன்னா அது எவ்வளவு அவமரியாதையா இருக்கு ஒரு பெரிய மனுஷனை பார்த்து கேட்கறது. அப்ப அந்த இடத்துல எதை நம்ம அங்க அப்ளை பண்ணாங்க, பண்பு அப்ளை பண்ணணும். அந்த இடத்துல நம்ம மெதுவா பேச அப்ளை பண்ணணும். என்ன நடந்துங்கன்னு சாப்பிட்டா கேண்டல் பண்ணணும், பொறுமை இருக்கணும், ஒண்ணுமே இல்லை. எடுத்த உடனே என்ன அப்படி சண்டை வரமா என்ன அப்படின்னா எப்படி இருக்கும் அது. அதெல்லாம் அந்த அநாகரிகமான ஒரு விஷயமா இருக்குது. பழங்காலத்துல மட்டும் இல்லை, இந்த காலத்துலயும் வேற ரூபத்துல இருக்குது. ஆக்சுவலா இருக்கிறது இல்லாம இல்ல, அழியாம இல்ல, அது இருக்குதுங்கிறத பாக்குறோம். பப்ளிக்ல சண்டை போடுறது, ஒரு கணவன் மனைவியா இருந்தா கூட அவங்களுடைய பிரச்சனைகளை வீட்டுக்குள்ள வச்சு நம்ம சொல்றோம். அதை வெளியே வந்தா சண்டை போடுறத பாக்குறோம், வேற பப்ளிக் பிரிச்சு விடுறத பாக்குறோம். இல்லையா, எவ்வளவு அநாகரிகமான சட்டமே நீ போடக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி செயல்களை அனுமதிக்க முடியும் இஸ்லாத்துல இல்லையா. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கமாக நமக்கு இஸ்லாம் இருக்குது. அல்ல அந்த வசனம் சொல்லும் போது, சுவர்களுக்கு வெளியே இருந்து கொண்டு உண்மை அழைப்பவர்களை போல, அதாவது சட்டம் போட்டு அழைப்பவர்களை போல அவர்களில் அதிகமானோர் புரிந்து கொள்வதில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, புரிந்து கொள்ளல அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கிறார். இந்த மாதிரி நீங்க சோத்துக்களின்னு கத்தாதீங்க, கூப்பிடாதீங்க, பொதுவான வழியில போட தெரிஞ்சால இருந்தாலும் சைலண்ட் டீல் பண்ண பாருங்க. அப்படி போய் பிடிச்சி அப்படி பேசிக்கணுமே தவிர கத்தி பேசக்கூடாது, அவமரியாதை செய்யக்கூடாது. அவமரியாதை செய்ய நோக்கத்துல கூப்பிடக்கூடாது. ஏதோ ஒரு தடவை கூப்பிடுறோமா, நம்ம ரொம்ப அறிமுகமான ஆள் தான், அவர் நம்மளை நம்ம கவனிச்சுட்டான் அப்படி ஒரு தடவை கூப்பிட்டு அவர் காது கேட்கலாம் விட்டுறணும். ஆனா திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணி அதை இழிவுபடுத்துறமா செய்யக்கூடாதுங்கிறத இந்த வருஷம் நம்ம கற்றுக்கொள்றோம். அதுக்கடுத்து, நீர் அவரிடம் வெளியே வரும் முறை அவர்கள் பொறுமையாக இருந்திருந்தால் அது அவர்களுக்கு மேலானதாக இருந்திருக்கும், கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம இண்டிகேஷன் கொடுத்துட்டு பொறுமை இருக்கத்தான் அல்ல சொல்றாரு தவிர, வெளியே வறுமை பொறுமையா இருந்திருந்தால் அது அவர்களுக்கு மேலதாக இருந்திருக்கும், அது அவனுக்கு தான் நன்மை. என்ன அவசரத்தால ஒண்ணும் நடக்க போறது, எல்லாமே அல்ல நாட்டத்தில் நடக்க போகுது. ஒருத்தர் வேகமா வெளியே வந்ததுனால நமக்கு தீர்வு கிடைச்சிருமா, என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அது இந்த தீர்வு கிடைக்கணும். நமக்கு அந்த நோக்கம் நிறைவேறணும்னா, அப்ப அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு என்ன தேவைப்படுது, அல்லாஹ்வுடைய ஆதரவு தேவைப்படுது. அதுக்கு என்ன நமக்கு வேணும், அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றாதான் அந்த ஆதரவு கிடைக்கும். நாமளே முடிவெடுத்து மனசுள்ள மாதிரி நடந்துட்டோம்னா நமக்கு அவசரம், அந்த அவசரம் எல்லாம் நடக்காது. அவங்க அல்ல என்ன சொல்றாருங்கன்னா, நீர் வெளியே வரும் வரைக்கும் அவங்க பொறுமையா இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற. அப்ப பொறுமையை தான் அங்க நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. அதான் இப்ப முதல்ல சொன்னோம்ல, ஒருத்தருக்கு போன் பண்றோம், எடுக்கல, என்ன பிசி நமக்கு தெரியாது, என்ன பண்ண திரும்ப 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 போன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒண்ணுக்கு 4 வாட்டி. அதான் அவன் சைலண்ட் டைம் ஒரு போன் இருக்கு, சைலண்ட்ல போட்டாச்சு, 100 வாட்டி போட்டா அவனுக்கு தெரியுமா, தெரியாது இல்ல. அப்ப என்ன புரிஞ்சு 100 வாட்டி போடுறது இல்லன்னு நம்ம யோசிக்கணும். அந்த இடத்துல அவர் போனு இந்த முதல்ல ஆன்ல இல்ல, சைலண்ட்ல இருக்குது. 1 வாட்டி போட்டாலும் 100 வாட்டி போட்டு நம்ம சம்பந்தம் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது கேட்காது.
அப்போ திரும்ப திரும்ப போடுறதை விட அல்லங்க என்ன சொல்றாரு, நீ காத்துக்கு சொல்ற. நாம திரும்ப லைன்ல வர்ற வரைக்கும் காத்திருப்பு சிறந்தது அப்படிங்கிற மெசேஜ் கொடுத்தோம்னா மெசேஜ் ரிப்ளை ஆகலாம், திரும்ப அதை போக் பண்றது, திரும்ப அதை ரிமைண்ட் பண்ற மாதிரி எது வேற மெசேஜ் சொல்றது, அதை கை காட்டுறது, இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்வோம், நம்ம அவசரத்தை அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. இதையெல்லாம் அல்லங்க என்ன சொல்றாரு, அப்படி செய்ய தேவையில்லைங்கிற. ஏன்னா உனக்கு விதிப்படி நடக்கும் போது எப்ப எது நடக்கணுமோ அது அப்ப நடக்கும். நீ அவசரப்படுத்தினா நடந்தது இல்லை. அது நான் மட்டும் அவசரப்படலைன்னா அந்த கார் நடக்க நம்ம சொல்றோம் தெரியுமா. நீ அவசரப்பட வேண்டும்ங்கிறதும் கார் நடக்க வேண்டும்ங்கிறதும் அல்லோட திருப்பி இருந்துச்சு. நீ அவசரப்பட்டதால நடக்கல, அதுதான் முக்கியமா வச்சுக்க நினைக்கணும். நீ அவசரப்படாட்டாலும் அந்த கார் நிறைவேற வேண்டியது இருந்தா ஒரே லைன்ல வந்திருப்பான். அதான் உண்மை, அதான் ஃபேக்ட். அதான் நாம அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா வசனம் தெளிவா இருக்குது. அவர் வெளியில் வரும் முறை நீங்கள் காத்திருந்தால் அது உங்களுக்கு நலவுன்னு சொல்றாங்களே, அதுலயே முடிஞ்சு போச்சு. நாம அட்வான்ஸா நம்ம செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட அவசியம் இல்லை. நீ அட்வான்ஸ் செய்யக்கூடாதுங்கிறதே திருப்பி உள்ளது தானே. நேற்றே நான் சொல்லியிருந்தா செஞ்சிருந்தா நடந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ற தெரியுமா. நீ செய்யக்கூடாதுங்கிறது அல்லோட நாட்டமும் திட்டமும். அப்ப அதை பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ தான் பிளே ஆகிட்டு இருக்குது. சார் நாம நம்ம அவசரத்தை தகுந்த நடக்கக்கூடிய தேவையில்லை. எல்லாம் சொல்லக்கூடிய பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய மக்களா இருக்கணுங்கிறத இங்க கற்றுக்கொள்றோம். திருமதி வசனத்தை படிப்போம். சோழர்களுக்கு வெளியே இருந்து கொண்டு உண்மை அழைப்பவர்களை பொறுத்தவரை அவர்களில் அதிகமானோர் புரிந்து கொள்வதில்லை. நீ அவரிடம் வெளியே வரும் வரை அவர்கள் பொறுமையாக இருந்திருந்தால் அது அவர்களுக்கு மேலானதாக இருந்திருக்கும். கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். புரிந்து கொள்ளாத மக்கள் அல்ல நினைச்சாரு அவரை மன்னிக்கிறாங்க. இன்னும் அவங்க மேல கருணைய சொல்லிடுறாங்க, வழங்குறாங்க. அல்ல அப்படி வசனத்தை அங்க அல்ல முடிக்கிறாரு. தொடர்ச்சியா வதந்தியை பத்தி வருது. ஆக நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் நம்ம நினைச்சு பார்ப்போம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் ஒரு விஷயம் நடந்திருக்கும். நான் சில சாம்பிள சொல்றேன் உங்களுக்கு. உங்க வாழ்க்கையில உள்ளது நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்க, வசனத்தோட அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய அத புலப்படுங்கிறத நம்ம அதை பாக்குறோம். ஆக நாம இந்த வசனத்துல இந்த 3, 4, 5ல கற்றுக்கொண்ட விஷயம் என்னன்னா பொறுமை. இதோட இல்லாம நம்முடைய பண்பு தூதரிடத்துல மட்டும் இல்லாம மற்ற எல்லா இடத்துலயும் நம்முடைய பெரியவங்க, பெற்றோர்களு, அறிஞர்களு, ஆசிரியரு, நமக்கு அறிமுகமே இல்லாம இருந்தாலும் பரவாயில்லை, நம்மளோட பெரியவங்க இருந்தாங்கன்னு சொன்னா நாம அவங்க கிட்ட பண்போட நடந்துக்கிறணும், அமைதியா பேசணும், பொறுமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வசனத்துல கற்றுக்கொள்றோம். ஆனா நம்ம சொன்ன அந்த எல்லா விஷயமே நம்மள்கிட்ட நிறைய குறைபாடு இருக்குது அப்படிங்கறத உண்மை. பொதுவா நம்ம கூச்சல், குழப்பம் இதெல்லாம் நம்ம ஒரு பள்ளியாசலா இருக்கட்டும், நம்முடைய மஸ்ஜிதா இருக்கட்டும், ஒரு மீட்டிங்கா இருக்கட்டும், எங்கேயுமே அந்த அமைதியை பேணக்கூடியவங்களா இருக்கணும். அந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, சத்தத்தை ரைஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒருத்தர் முன்னால நம்ம சத்தமா பேசினாலே அது அவமரியாதை தான். அவங்களுக்கு மதிப்பான மனிதர் உட்கார்ந்து இருக்கிறாரு, கத்தி பேச முடியுமா? நம்ம எவ்வளவு அப்படி குடிச்சு பேசினா இங்கதான் பேச போறோம், அங்கேயும் இப்படி பேசணும். இப்ப ஏன் இப்படி பேச குடிச்சுக்கிட்டு முதலமைச்சருடைய ஒரு இது இருக்கட்டுமே, இன்விடேஷன் இருக்குது, போறோம், உட்கார்ந்து இருக்கோம், அங்க போய் நம்முடைய கோரிக்கையில கத்தி பேச முடியுமா? அந்த கோரிக்கை எவ்வளவு பவ்யமா பேசுறோம், வாயில இப்படிதான் பேச ஆளை பாக்குறதுன்னு செய்யணும். பாரு இப்படி பேசுவோம், சத்தம் அப்படியே தடுத்து பேசக்கூடிய மக்கள் நம்ம பார்க்கத்தான் செய்யணும். அந்த மாதிரி எல்லா இடத்தையும் அப்ளை பண்ணணுங்கிறது தான் அங்க விஷயமே தவிர நபர்களுக்கு மட்டும் இல்ல, நம்மோட உள்ளவங்க, இல்லாதவங்க, நம்மோட மேல உள்ளவங்க, கீழே உள்ளவங்க, வயசுல மூத்தது யாரா இருந்தாலுமே நம்ம என்னவா நடக்கணும்னா மரியாதை நடக்கணுங்கிறத இந்த வசனத்தை கற்றுக்கொள்றோம். இது ஒரு மிகப்பெரிய பண்பா இருக்குது, ஒரு நாகரிகமா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்குதுங்கிறத இந்த வசனத்துல பாக்குறோம். அல்ல நபிக்கு சொல்லக்கூடிய அதே விஷயத்த மற்ற மக்கள்கிட்டையும் அப்ளை பண்ணி நாம நம்முடைய வாழ்க்கையில அதை பின்பற்றக்கூடிய மக்களா இருந்து அல்ல நமக்கு அருளும் கிருபையும் செய்யணும். அப்படி தூதர் கட்டுப்பட்டு வாழ்ந்தோம்னா நம்முடைய இதயங்களை என்ன செய்யறாரு, மென்மைப்படுத்துங்கிறார், தயார்படுத்துங்கிறார். நன்னெறியுடைய இதயங்களான்றார். நன்னெறிங்கிறது கிடைக்குமா நம்மளுக்கு? நாமளே அடைய முடியுமா? அடைய முடியாது. நன்னெறிங்கிறது எவ்வளவு ஒரு மிக பிரமாண்டமான விஷயமா இருக்குது. அந்த விஷயத்தால நமக்கு இதயத்துக்கு மூலமா தான் வெளிப்படுது. நன்னெறி எப்படி வரும்? ஒரு தர்மம் மொத்தம் கேட்டு வரோம்னா மனதான முதல்ல சொல்றது கொடுக்கறதுக்கு யாருமே வர மாட்டேங்காங்க. தர்மத்துக்கு ஓடி போய் கொடுத்துருவோம். நிமிஷம் தான் அங்க நின்றுட்டு இருப்பாரு, எங்க ஆள் கடை பூட்டியிருந்தா அடுத்த கடைக்கு போயிடுவாரு, நிக்க மாட்டாரு. நம்ம என்ன செய்யறோம், அந்த ரூபாய் எடுத்து ஓடி போறோம், அடுத்த கடை வரைக்கும் அங்க வசதி பார்த்து அப்ப கூப்பிட்டு கொடுக்குறோம். இது எப்படி நடக்குது? நம்ம இதயங்களை எல்லாம் அப்படி வச்சிருக்கிறாரு, பலப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா நம்ம இதயத்தை கடுமையா இருந்தா பலப்படுத்தல அப்படின்னு சொன்னா பாப்போம், கடந்து போயிட்டா நான் ரைட்டு போ மிச்சம் அப்படின்னு நினைச்சிருவோம். நமக்கு அது வேண்டாம், நம்ம செய்யணும், ஆன்மா பலப்படணும்னு என்ன செய்யறோம், நம்ம ஓடி போய் தர்மமான கேட்டு கொடுக்குறோம்னா நாம நம்மளை தயார் பண்ணிக்கல. நம்முடைய இதயத்தை எல்லாம் அப்படி அடிச்சிருக்கிறாரு. எப்படிப்பட்ட இதயமா? நன்னருடைய இதயம் ஆக்கி வச்சிருக்கிறாரு.
பெரிய அருளும் கிருப்பையா இருக்குதுங்கிறத நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம். தொடர்ச்சியா நம்முடைய மரணம் வரைக்கும் நல்லா நம்ம அப்படி ஆக்கி வைக்கணும்னு சொல்லி கேட்டு இந்த உபதேசங்களை நிறைவு செய்வோம். வார்த்தையின் பூர்வித்து அல்லாவுக்கே மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.